ஹாய் கைஸ், நான் உங்கள் சக்தி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இறக்கை சேனல். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு லுக்கில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வால் ஃபுல்லாகவே அனிமே போஸ்ட் ஓட்ட போகிறோம். இதுவே வந்து நமக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது. இதே மாதிரி அவங்களே வால் போஸ்டர் வந்து அவங்களே அடிச்சு கொடுத்துட்றாங்க. ஆனால் அது வந்து பட்ஜெட் ரொம்ப அதிகம். காஸ்ட்டே வந்து 500 rupees பக்கம் வருது, 500-600 பக்கம் வருது. அது மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் 20 பீசஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் பண்ண மெத்தட்ல வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. எப்படி சொல்றேன் அப்படின்னா, அந்த போஸ்டர்ஸ்ல வந்து நீங்க பர்டிகுலரான ஒரு எனக்கு இந்த ஒரு சீன் எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களால் அதை எடுக்க முடியாது. ஆனா நான் சொல்ற மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, நீங்க என்னென்ன சீன் வேணும் அந்த ஒரு சீனை மட்டும் நான் எடுத்து வச்சிருப்பேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நருட்டோல வந்து எனக்கு இந்த சீன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த சீன் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான சீன், இந்த ஒரு இது இந்த பக்கம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, அந்த ஒரு சீனை மட்டும் நான் எடுத்து வச்சிருப்பேன் நான். ஆனா இதுவே நம்ம ஆன்லைன்ல வாங்கும்போது அப்படி நம்ம பண்ண முடியாது. இது ஃபுல்லாவே வந்து நருட்டோட போஸ்டர் தான் இருக்க போகுது. எந்த வெப்சைட் அப்படிங்கறத நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நான் அந்த இடத்துல போயிட்டு என்ன உங்களுக்கு வேணுமோ, நான் வந்து நருட்டோ சூஸ் பண்ணேன். உங்களுக்கு வந்து வேற மாங்கா வேணுமோ அந்த மாங்காவை நீங்க செலக்ட் பண்ணிட்டு எந்த இம்பார்ட்டன்டான சீன் வேணும் அப்படிங்கறத பார்த்துட்டு அதை 1 by 1 அந்த ஒரு பேஜை நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட கேலரியில நீங்க வச்சுட்டு அதை போய் நீங்க வெளியே வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அப்படி நீங்க வெளியே பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது எனக்கு வந்து மொத்தமா 70 பேஜஸ் எடுத்தேன். அண்ட் நீங்க வேற என்ன வாங்கணும் அப்படின்னா, டபுள் சைட் செல்லோ டேப் வந்து நார்மலா பெரிய தின்ல இருக்கும். ஆனா அப்படி வாங்காம நார்மல் டேப்லயே டபுள் சைஸ் செல்லோ டேப் இருக்கும். அந்த மாதிரி வாங்க. ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் 1 by 1 கிழிக்கணும். எந்த எனக்கு இந்த பார்ட் ரொம்ப முக்கியமா, இந்த பார்ட் ரொம்ப முக்கியமா அப்படிங்கிறத பார்த்து கிழிக்கணும். ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, அந்த நீங்க லாங் சைஸ் ஸ்கேல்ல கிழிக்கும் போது ஸ்கேல்ல வந்து ஒரு கோடு இருக்கும் பாத்தீங்களா, ஸ்கேலுக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு கோடு இருக்கும். அந்த கோட்டை வச்சு கரெக்டா நீங்க கிழிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து அவுட்லுக் வந்து ரொம்ப நல்லா வரும். உங்களுக்கு வேணுங்கிற ஒரு செக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையுமே கட் பண்ணிருங்க. போஸ்டர் கிளிக்கிறங்க பேர்ல என்ன கதி பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா. தென் வாங்க போஸ்ட் ஓட்ட ஆரம்பிக்கலாம். அதாவது இதே மாதிரி 4 கார்னர்லயும் ஓட்டிடணும். ஓட்டிட்டு சைட்ல 2 ஓட்டிட்டோம் அப்படின்னா காத்துக்கு வந்து இப்படி இதாகாது, பெண்ட் ஆகாது. நான் வந்துட்டேன். நருட்டோ உசுமாகி ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு திரும்ப வந்துட்டான். நருட்டோக்கு俺は内葉サスケクドンロセ主義畑かかし役の井上和彦です。許せサスケ内葉マドラバ内葉オビトだ。நம்ம ஃபைனலி வந்து ஃபுல் வால் போஸ்ட் ஒட்டி முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்புட்டு. இதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு காலையில் ஒரு 11 o'clockலேருந்து நைட் ஒரு 6 o'clock பக்கம் ஆகும். ஓகே, இதில் வந்து ஏதாவது சஜஷன்ஸ் இருங்க அப்படின்னா, நீங்கள் ஒட்டும் போது நீங்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கிறத பார்த்துக்குங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா வந்து இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இப்படி ஒட்டிட்டு வரோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரே அலைன்டாக வந்துடாது. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் இங்கிருந்து ஆரம்பிச்சிட்டேன், கீழேருந்து ஆரம்பிச்சிட்டேன். அதை தப்ப நீங்க பண்ணிடாதீங்க. கீழே இருந்து ஒட்டுறதுக்கு பதிலாக மேல இருந்து ஒட்டிட்டு வர்றதை நான் வந்து நல்லா சென்டர்ல மெயினா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா எல்லா லுக்கும் எங்க போகும் அப்படின்னா சென்டர்ல தான் போகும். ஒட்டும் போதே நல்லா ஒட்டிட்டு நல்லா அமுக்கி வச்சிருங்க. ஏன்னா வந்து நிறைய இது வந்து நம்ம சாதாரணமா ஒட்டிட்டு அது வந்து வெளியே வந்துடும். அதனால நல்லா அமுக்கி ஒட்டிடுங்க. இந்த ஓவராலா இந்த ஒரு வாலுக்கு மட்டுமே வந்து 70 போஸ்டர்ஸ் வந்து 70 பேஜஸ். நான் சொன்ன மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப காசு கம்மியா வரும். கம்மியான பட்ஜெட்ல நிறைய வால் போஸ்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நான் எல்லா மாங்காவும் என்னால டவுன்லோட் பண்ண முடியாது. உங்களுக்கு வேணுங்கிறத போய் தனியா நீங்க அதில் சர்ச் பண்ணி 1 piece வேணும்னா 1 piece நீங்க பார்த்து அந்த மாங்கா ஃபுல்லாவே நீங்க படிச்சு நீங்க ஒவ்வொன்றா டவுன்லோட் பண்ணிக்கலாம். டீமன் ஸ்லேயர், அதுக்கப்புறம் வந்து ஒன் பஞ்ச், அப்புறம் வந்து நருட்டோ, இந்த 3 அனிமேயோட மாங்கா இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி போஸ்டர், இந்த இது எல்லாமே வந்து நான் டிரைவ்ல போட்டு நான் வந்து லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நான் மிச்ச அனிமே என்கிட்ட கிடையாது. நீங்க வேணும் அப்படின்னா நான் சொன்ன மெத்தட்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஓவரால் பட்ஜெட் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 56 ரூபா ஜெராக்ஸுக்கு, 100 ரூபா வந்து டேப்புக்கு. அவ்வளவுதான். கத்திரிக்கோள் இது எல்லாமே வீட்டில் இருக்கிறது தான். அதுக்கப்புறம் நான் உட்காந்து ஒட்டினது தான் எனக்கு தான் டைம் அதிகம். உட்காந்து கட் பண்ணதும் சரி ஒட்டினதும் சரி எனக்கு தான் டைம் அதிகம். 200 ரூபாய்க்குள்ள ஒரு பெஸ்ட்டான ஒரு வால் போஸ்டர் இந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நல்ல ஒரு லுக்கை கொண்டு வரலாம் உங்க ரூமுக்கு. தட்ஸ் இட் கைஸ், பாய். சொல்ல மறந்துட்டேன், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? பாய் கைஸ்.